தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் வந்து அண்டர் டீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காங்க. திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள், அதுல பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்த மக்கள். ஆனால் பட்டியலின சமூக மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி இன்று கூட்டணிக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் கூட நிற்காமல் என்று திரு திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார். கூட்டணியிலே ஒரு சில சீட்டுகளுக்காக தன்னுடைய சொந்த மக்களுடைய உயிரை கூட துச்சமென மதிக்கின்ற சூழ்நிலைக்கு இன்று திருமாவளவன் வந்துவிட்டார் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியுது. மிக மிக கொடுமையான சம்பவம். திருவண்ணாமலையில மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடுத்து பாருங்க. ஏன் சட்டப்பேரவையில கூட நான் கேள்வி கேட்கும் போது அதை ஒத்துட்டாங்க. ஆமா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குங்குது. இது புள்ளி விவரம் சொல்லுது. திராவிட மாடல் அரசு பெண்ணுரிமை பேசுகின்றோம்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல காவலர்களால தொந்தரவு, ஆசிரியர்களால தொந்தரவு, பொது இடங்கள்ல நடமாட பெண்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி பெண்களை நிறுத்திட்டு இருக்காங்க. முழுமையாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த தார்மீக பொறுப்பினை எப்போதோ திராவிட மாடல் அரசு கை கழுவிட்டாங்க. அதனால திருவண்ணாமலை மட்டுமல்ல, திருவண்ணாமலை மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்குங்க. எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதுக்கு வந்து பரிதவிச்சு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண்களோட சில சமயம் நாங்க பேசுறோம். எங்களோட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து உதவி செய்யறாங்க. ஆனால் பாதுகாப்பான ஒரு மாநிலம், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கிற மாநிலம்னு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்று சீர்கட்டு இருக்கின்ற தமிழ்நாடாக திமுக அரசாங்கத்தில் இருக்கு.